பிதிர் தோஷம் எங்க வீட்டுல வந்து சில நடக்கக்கூடாத சம்பவங்கள் எங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னாக்க எங்க அப்பாவோட பிறந்தவங்க அம்மாவோட பிறந்தவங்க வாழ்க்கை பூரம் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு கொடுக்குது. ஏதோ ஒரு விதம் பாதிப்புன்னா பார்த்தீங்கன்னாக்க அப்பாவோட பிறந்த அத்தை வீடு, அப்பாவோட பிறந்த சித்தப்பா பெரியப்பா வீட்டுல பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஒண்ணு திருமணமே ஆக மாட்டேங்குது, இல்ல திருமணம் ஆயிட்டா குழந்தை பாக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி குழந்தை பாக்கு இருக்குது அப்படின்னாக்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை பார்க்குது. ஒண்ணு சித்தப்பா மக்களுடைய சித்தப்பாவுடைய பிள்ளைகளோ அத்தையுடைய பிள்ளைகளோ அவங்க திருமண வாழ்க்கை பார்க்கப்படுது. ஒண்ணு திருமணமே ஆக மாட்டேங்குது, திருமணம் ஆகிட்டா குழந்தை இல்லை. அது இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னாக்க இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவோ புதல் சாபங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முக்கியமா யார் வீட்டுல அதிகமா குழந்தை பிறப்பு தடுக்கப்படுதோ அந்த வீட்டுல பெண் சாபம் உண்டு. இது முன்னோர்கள்ல உங்களுடைய அப்பாவுக்கு அப்பா தாத்தா வழியிலையோ, தாத்தாவுக்கு அப்பா பாட்டன் வழியோ, பாட்டனுக்கு அப்பா ஓட்டன் வழியிலையோ நிச்சயமா இந்த விஷயத்துல 7 தலைமை கூட இருக்கலாம். பரன் சொல்ல முடியாது, பரம்பரை அந்த வழியில வந்து கூட இது பாதிக்கும் சார். அப்ப யார் வீட்டுல குழந்தை பாக்கியம் அதிகமா குறைஞ்சிருக்குதோ அந்த வீட்டுல பெண் சாபம் இருக்கும். அந்த முன்னோர்கள்ல ஏதோ ஒரு பெண்ணுக்கு அவங்க தாத்தா வழியில நிச்சயமா ஏதோ ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அந்த பெண்ணின் சாபம் அவங்க வீட்டுல குழந்தை பிறப்பை தடுக்கும், மன வாழ்க்கையை பாதிக்கும். இது நிச்சயமா நான் சொன்ன வழியில அப்பாவோட பிறந்த அத்தை சித்தப்பா பெரியப்பா வீட்டுல பாருங்க. இந்த வீட்டுல பெரும்பாலும் ஒரு ஒரு வீட்டுல 5 பேர் அப்பாவோட பிறந்த 5 பேர் 4 பேர் பாதிப்பாங்க. ஒருத்தர் வேணா தப்பிக்கலாம். அப்படி இருக்குன்னா பெண் சாபம் உண்டுங்கய்யா.